இன்னைக்கு எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ராக்கர்ஸ்ல இருக்கேன். ராக்கர்ஸ்க்கு இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நேனோ காருக்கு சர்வீஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். என்ன சர்வீஸ் வாங்க காட்டிடுறேன். காரோட சீட்டெல்லாம் கழட்டி வச்சிருக்காங்க. எதுக்கு கழட்டி வச்சிருக்காங்க? ஸோ உள்ள வந்தாச்சு. கார்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குது. எப்படி ரஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா, காரோட பேட்டரி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து புது பேட்டரி. இதுக்கு முன்னாடி பழைய பேட்டரி ஒன்று இருந்தது. அந்த பழைய பேட்டரியிலேருந்து ஆசிட் லீக் ஆகி ஃப்ளோரில் பட்டு ஃப்ளோர் வந்து ரஸ்ட் ஆகி விட்டது. நல்லா தெளிவாக கட்டுற மாதிரி ஃப்ளோர் வந்து ரஸ்ட் ஆகி விட்டது. இந்த இடத்துல ஃபுல்லாக பக்காவாக தேய்ச்சி விட்டு இதுக்கு மேலே வந்து அண்டர் பாடி கோட்டிங் அடிக்கிற அந்த ரப்பர் பெயிண்ட் மாதிரி அடிக்க போகிறோம், ரஸ்ட் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து டே 1. இன்னைக்கு வந்து சீட்டெல்லாம் கழட்டி வச்சுருக்காங்க. நாளைக்கு டே 2 வந்துட்டு இதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேனோ நிற்கிது. நம்ம நேனோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரிக்கு கீழே இருந்த ரஸ்ட் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த க்ளீன் பண்ண ஃபுட்டேஜ் எப்படி இருக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேப்பர் போட்டு தேய்ச்சி எடுத்து ப்ரைமர் அடித்து அதுக்கப்புறம் பிளாக் கலரில் அந்த அண்டர் பாடி கோட்டிங்க்கு வரக்கூடிய ரப்பர் பெயிண்டிங் அடிச்சாச்சுங்க. அப்போ தான் நம்ம காரில் ஃபியூச்சரில் ரஸ்ட் ஃபார்மேஷன் அதிகமாகாமே இருக்கும். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கூட மெட்டலும் கான்டாக்ட் ஆகாமல் இருக்குங்க. ஏன்னா கீழே இருந்த பிளாஸ்டிக்கை எடுத்துட்டோம். பேட்டரி இப்போ வர்ற பேட்டரிஸ்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. நேனோட ஒரிஜினல் பேட்டரி வந்து அவ்வளோ ஹைட் இருக்காதுங்க. அதனால் கொஞ்சம் மாற்ற கஷ்டமாக இருந்தனால அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜஸ்ட்டு ரப்பர் மட்டும்தான் வச்சுருக்கோம். இதே மாதிரி மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.